கோபி, என்னம்மா பரிதாபமாக வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினவுடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவ, ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன்? என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டையை கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நான் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி. அதனால் சிறப்பாக பண்ணுங்கள். ஏன் அவர் வேணுமா? உனக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க. பாபா பாஸ்கர் இவர்தான் பெரிய பாஸ்கர் இல்ல மேம், பெங்களூர் பாபா. பெங்களூர் பாபா அவர் கோரியோகிராஃபர். நேற்று தான் குக் வித் கோமாளி பண்ணேன். ஸோ பாபா பாஸ்கர் டான்ஸ் ஆடி ஆடி மைண்ட்லவே இருக்கு. சாரி. பெங்களூர் பாபா அவரும் வந்திருக்காங்க குக் வித் கோமாளிக்கு நேற்று வந்துட்டு எங்க கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவரு தான் வில்லன். அங்கே படத்தில் பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு. இங்கே பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. கோபி, ஃபோன் எடுத்து ஆரம்பிச்ச பற்றியா? நான் அப்படியே பார்த்தேன். கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக்கப்புறம் சசிட்டு வந்து அடுத்து ஆரம்பிப்பான் போட்டுருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். அப்புறம் கோபி ப்ரோ, உங்களுடைய லட்சக்கணக்கான விசிறிகளில் நானும் ஒருத்தன். உங்களுடைய எல்லா வீடியோவும் பார்த்துருவேன். இந்த படத்தில் தலைவன் வந்து ஒரு அந்த ஸ்லாங்கில், பெங்களூர் ஸ்லாங்கில் பேசும்போது நான் வந்து இது யாரா பண்ண போகிறா அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனும் 3 ஆப்ஷனும் அப்போ இருந்தது. அப்புறம் நீங்கள் பூஜையில் அவங்கள பார்த்தோன்னே தலைவங்கிட்ட போயிடுச்சுடா, இனிமே சூப்பர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். கோபி அண்ணா, நான் வந்துட்டு நான் உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, எனக்கு கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. பெங்களூர் பாபாவை பயங்கரமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்க டீமுக்கும், குறிப்பாக அவரோட மாடுலேஷனுக்கும், காமிக்கும், கவுண்டர்ஸ்க்கும், சாங்குக்கும் இருக்க ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னா சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் பற்றி எனக்கு தெரியாதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டெய்னிங்கான பெங்களூர் பாபா அப்படின்ற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய கோபி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன், கனி அண்ணன், சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் நான் அது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், எரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயனா. இந்த படத்தில் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தேட்டரில் பார்க்கல. நான் இப்போ மற்றவங்களை திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்பே நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டியை விட்டு போகிறப்பே ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல. ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ, நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு. ஏற்கனவே ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னால் வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள், நன்றிங்கண்ணா, தேங்க்யூ. அண்டு டிஓபி ஷெல்லி ப்ரோ,
நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றிலாம் பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே ஓ அவரா நான் 2-3 வாட்டி ஆனால் உங்ககிட்ட பேசினது இல்லை, அவங்ககிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன், நான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், தோடு வானத்தில்னு போட்டு. எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிறேன், ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, இது ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் எனக்கு ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் என்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், அது பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ பாரி ப்ரோக்கு வந்து தம்பியாக பண்ணியிருப்பார். சூப்பராக அந்த கேரக்டர், அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒன்று இருக்கும்ல நம்ம வீடியோலாம் சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி இருந்து இங்கே போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்பில், அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.